எல்லாருக்குமே எல்லார் பற்றியும் ஒப்பீனியன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒவ்வொருத்தரும் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மேலே நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண நம்மளுக்கு கவலைகளும் நம்மளுக்கு ஆங்ஸைட்டி தான் ஜாஸ்தியாகுமே தவிர நம்ம செய்கிற வேலையில் நம்ம நிச்சயமாக ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியாது. அது இம்பாசிபிள், அதை மறந்துடுங்க. அப்போது அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம ஏன் நிறைய வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளை பற்றின ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நம்மளை பற்றின புரிதல் எப்போ உங்களுக்கு மேக்சிமமாக இருக்கோ, உங்களை பற்றி உங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தெரியும் பொழுது நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ரொம்ப டாமினண்ட்டாக நீங்கள் மனசுக்கு எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போல்லாம் மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறீங்களோ, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களை பற்றின புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. ஒப்பீனியன்ஸுன்ற போது 2 விஷயம் நான் சொல்கிறேன், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் சப்ஜெக்டிவ்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவங்கள் பொறுத்தும், அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்க யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு எது முடிஞ்சது, அவங்களுக்கு எது முடியல லைஃப்பில், ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்க ஓகே இது சரி வராது, இல்லை இது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ அது சப்ஜெக்டிவ், அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரொம்ப உறுதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்டாக போக முடியாது. பட் அதுலேருந்து நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சில பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, அதை நீங்கள் இன்னுமே மேலும் ரிசர்ச் பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். 2வது பாயிண்ட் ஒப்பீனியன்ஸ் டிரான்சியன்ட்னா என்ன மீனிங்னா, வரும் போகும். ஓகே, அது எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். It will come and it will go. ஸோ போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பர்சனலாக எடுத்து நம்ம ஹர்ட் ஆகிறோம், ரொம்ப பர்சனலாக எடுத்து அதை பற்றியே யோசிக்கிறோம். ரொம்ப யோசித்து நம்ம செய்கிற காரியங்கள்லேயே நம்ம ஈடுபாடோடு இருக்க முடியல அப்படின்னா நம்மளோட ஒர்க் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை எவ்வளோ தூரம் வேல்யூ கொடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுற ஒருத்தவங்க மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது.